டே 5 ஃப்ரம் காஷ்மீர். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க் போக போகிறோம். குல்மார்க் எங்கே அப்படின்னா ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம நியர்லி ஒரு 2 hours ட்ராவலில் குல்மார்க் ரீச் ஆகலாம். ஸோ இது வந்து ரொம்ப மலை மேலே அண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம டாக்ஸி எடுத்து 2 hours ரீச் ஆகிடலாம். அண்ட் குல்மார்க் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி டென்மார்க். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு அண்ட் ஒரு நியர்லி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நமக்கு குல்மார்க்கான நம்மளோட ஜாக்கெட் அண்ட் ஷூஸ் அண்ட் க்ளவுஸஸ் எல்லாமே அங்கே நம்ம ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு மேலே நம்ம கிளம்புவோம். ஸோ டென்மார்க்கில் இருந்துட்டு நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் ரீச் பண்ணோன்னு நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நியர்லி ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு குல்மார்க் ரீச் பண்ணிடுவோம். குல்மார்க் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ மெடோ ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ பயங்கரமான சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், டாப் லெவலில் இருந்துச்சு, செம்ம கோல்டு. அண்ட் அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குல்மார்க் ரீச் ஆயிடுவோம் அண்ட் கார் ஒரு இடத்துல நமக்கு பார்க் பண்ணிடுவாங்க. அண்ட் குல்மார்க்கு அந்த ஸ்னோ கிட்ட நம்ம போகிறதுக்கு வந்து டெஃபினட்டாக ஹார்ஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்துட்டு பைக்ஸ் இருக்குது. ஸோ இது அந்த பைக் வந்துட்டு ட்ரெயின்டு பைக்கர்ஸ், நம்ம ஒரு பைக்கில் ஒருத்தர் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஹார்ஸுமே அப்படி தான், ஒரு ஹார்ஸில் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரீச் பண்ணி மலை மேலே போயிடுவோம். ஸோ அந்த பாதையில் வந்துட்டு டெஃபினட்டாக அந்த குதிரைனால மட்டும்தான் நடக்க முடியும். அண்ட் இதை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.